வணக்கம். இந்த வீடியோவில் ஐ வாண்ட் கார், ஐ நீட் கார், இப்போ இது 2 சென்டென்ஸில் எது கரெக்டு, எது எப்போ யூஸ் பண்ணணும் இதை கற்றுக்கலாமா? அதாவது வாண்ட் நீட் அப்படின்னா என்ன, அது எங்கே நம்ம பயன்படுத்தணும், ரெண்டையும் கற்றுக்கலாம் வாங்க. வாண்ட் நீடுனா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வாண்ட்னா வேண்டும், அதாவது டைரக்ட் மீனிங் வேண்டும் கிடையாது. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையாக கேட்போம்ல, எனக்கு ஒரு ஃபோன் வாங்கித்தாங்க, எனக்கு ஒரு கார் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையாக கேட்குறது வந்துட்டு வாண்ட்டுன்னு சொல்லுவோம். இதே வந்துட்டு நீடுனா அது நமக்கு தேவை, ஓகேவா? இப்போது வாண்ட்டுனா என்னென்னா அவசியம் இல்லை, அது ஜஸ்ட்டு ஒரு ஆசை, ஓகேவா? இதே நீடுனா அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கான அவசியம், அது ஒரு தேவை, அது இல்லைன்னா நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியாமல் போயிடும், ஓகேவா? அப்போ தான் நீடு யூஸ் பண்ணணும். ஓகே, வாண்ட் நீட்னா என்னன்னு பார்த்தாச்சு, அதை எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சா. நெக்ஸ்ட்டு அதோட ரூல்ஸ் கற்றுக்கலாமா? இது நார்மலாக நம்ம எல்லா சென்டென்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறது தான். அதாவது ஐவி தேக்கெலாம் வந்து வெறும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் தான் வரும். இதே வந்து ஹீ ஷி இட்டு வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் எஸ்ஆர் இஎஸ். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ டூன்னு வரும். இதே ஹீ ஷி இட்னா என்ன வரும், ஷீ டஸ் அப்படின்னு வரும். ஸோ டிஓஇஎஸ் அப்படி வரும். இதே ஐ ரீடுன்னு வந்துச்சுன்னா ஷீ ரீட்ஸ்னு வரும். ஸோ அந்த மாதிரி எஸ் சேர்ந்து தான் இங்கே வரும். அதே மாதிரி தான் இங்கே ஐ வாண்ட் இல்லைனா ஐ நீடுன்னு வரும். இதே இங்கே ஹீ ஷீட்டுக்கு ஷீ வாண்ட்ஸ் ஷீ நீட்ஸ் அப்படின்னு வரும், ஓகேவா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். என் பிறந்த நாளுக்கு எனக்கு கார் வேணும், அதாவது என் பர்த்டேக்கு எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு கேட்குறது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆசை. அப்போது இது எப்படி நம்ம சொல்லலாம்? எனக்கு கார் வேணும், ஃபஸ்ட்டு அதை சொல்லிடலாமா? ஐ வாண்ட் எ கார். ஏன் ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் சொல்கிறோம் இங்கே? இது ஜஸ்ட்டு நமக்கு ஒரு ஆசை. அப்போ ஆசைனா இங்கே வாண்ட் யூஸ் பண்ணணும். ஐ வாண்ட் எ கார் எதுக்கு? என் பிறந்த நாளுக்கு. ஃபார் மை பர்த்டே, ஃபார் மை பர்த்டே, எனக்கு கார் வேணும் என் பிறந்த நாளுக்கு, அதான் ஐ வாண்ட் எ கார் ஃபார் மை பர்த்டே, ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். மருத்துவமனைக்கு செல்ல எனக்கு கார் தேவை. இப்போது இங்கேயும் நம்ம வந்து எனக்கு கார் வேணும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனால் இங்கே வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா என்டையராக டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கார் வாங்காமல் கூட இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து கார் இருந்தால் தான் என்னால் ஹாஸ்பிட்டல் போக முடியும். அப்போது நான் கார் இல்லைன்னா என்னால் போக முடியாது. அப்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன யூஸ் பண்ணணும் இங்கே? ஐ நீட் எ கார் டு கோ டு தி ஹாஸ்பிட்டல். எனக்கு ஒரு புதிய தொலைபேசி வேண்டும். இப்போ இதோ சேம் நமக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், எனக்கு ஒரு நியூ ஃபோன் வேணும்னு கேட்குறோம். அப்போ அது வந்து ஒரு ஆசை மாதிரி தானே. அப்போ என்ன சொல்லலாம்? ஐ வாண்ட் எ நியூ ஃபோன், அவ்வளோதான், ஓகேவா? இங்கே ஏன் வாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்? இது ஜஸ்ட்டு நமக்கு ஒரு ஆசை மாதிரி நம்ம கேட்குறோம், ஓகேவா? இதே நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு அவசரமாக அழைக்க உங்கள் தொலைபேசி தேவை. உங்கள் ஃபோனை கொடுங்களேன், ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு கால் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு கேட்போம்ல. அப்போ வந்து நமக்கு அந்த ஃபோன் வந்து வேணும், நமக்கு அர்ஜென்ட்டாக. நம்ம ஃபோன் மேபி சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கலாம், நமக்கு சார்ஜ் இல்லாமல் போயிருக்கலாம். ஸோ நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்குறப்போ அது நமக்கு வேணும் கண்டிப்பாக அந்த டைமில். அப்போது இதை எப்படி சொல்லலாம்? ஐ நீட் யுவர் ஃபோன் டு கால் அர்ஜென்ட்லி. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணாலே நமக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். சேம் சென்டென்ஸ் தான், சென்டென்ஸ்லேயும் வந்து ஃபோன் தான் கேட்குறாங்க, செகண்ட் சென்டென்ஸ்லேயும் ஃபோன் தான் கேட்குறாங்க. ஆனால் அதோட வித்தியாசம் உங்களுக்கு புரியுது இல்லை? ஃபஸ்ட் இதில் ஒரு கிஃப்ட் மாதிரி கேட்குறாங்க, இது ரெண்டாவது இதில் ஒரு அர்ஜென்ட்டான ஒரு தேவைக்கு கேட்குறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் விடுமுறைக்கு அமெரிக்கா செல்ல விரும்புகிறேன். இப்போ விரும்புகிறேன்னாலே இது ஐ வாண்ட் வரக்கூடிய சென்டென்ஸ். இப்போது என்ன சொல்லலாம்? ஐ வாண்ட் எங்கே? டு கோ டு அமெரிக்கா. ஐ வாண்ட் டு கோ டு அமெரிக்கா. நான் அமெரிக்கா செல்ல விரும்புகிறேன். எதற்கு? ஃபார் வெக்கேஷனுக்கு, ஓகேவா? ஃபார் வெக்கேஷன். ஐ வாண்ட் டு கோ டு அமெரிக்கா ஃபார் வெக்கேஷன். இதே நெக்ஸ்ட் சென்டென்ஸ். விடுமுறைக்கு பிறகு அவன் மீண்டும் பள்ளிக்கு செல்ல வேண்டும். இதுவும் வந்து ஒரு இடத்துக்கு போகணும். ஆனால் இது என்னது? கன்ஃபார்மாக போய் தான் ஆகணும். அப்போ என்ன சொல்லலாம்? ஹீ நீட்ஸ் டு கோ பேக் டு ஸ்கூல் ஆஃப்டர் வெக்கேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்த சென்டென்ஸில் அமெரிக்கா போகலாம், போகாமலும் இருக்கலாம், அதனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வந்து அவன் போய் தான் ஆகணும், ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சின்னா. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? ஹீ நீட்ஸ் டு கோ பேக் டு ஸ்கூல் ஆஃப்டர் வெக்கேஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவர் உங்களிடமிருந்து ஒரு உதவியை விரும்புகிறார். அவங்களுக்கு உங்ககிட்டேருந்து ஒரு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹீ வாண்ட்ஸ் எ ஃபேவர் ஃப்ரம் யூ. ஹீ வாண்ட்ஸ் எ ஹெல்ப் ஃப்ரம் யூன்னு கூட சொல்லலாம். பட் யூஸ்வலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹீ வாண்ட்ஸ் எ ஃபேவர் ஃப்ரம் யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சென்டென்ஸை? அவர் உங்களிடமிருந்து ஒரு உதவியை விரும்புகிறார். அப்போது ஃபஸ்ட்டு ஹீ வாண்ட்ஸ், அவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? ஒரு உதவி. அப்போ ஹீ வாண்ட்ஸ் எ ஹெல்ப் இல்லைனா ஃபேவர், ஓகேவா? ஹீ வாண்ட்ஸ் எ ஃபேவர்.
யார்கிட்டேருந்து? உங்களிடமிருந்து. அப்போது ஃப்ரம் யூ. ஹீ வாண்ட்ஸ் எ ஃபேவர் ஃப்ரம் யூ. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். அவருக்கு உங்களிடமிருந்து ஒரு உதவி தேவை. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்க்குறப்போ அது வந்து நமக்கு ரொம்ப அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு புக்கு வேணும், உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, எனக்கு ஒரு புக்கு வாங்கி தரீங்களா, இல்லை எனக்கு ஒரு புக்கு தரீங்களா அப்படி கேட்குறது வந்து அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜஸ்ட் ஒரு படிப்போம், இல்லைனா ஓகே அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு உதவி தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன வேணும், ஒரு பணம் வேணும்னு கேட்குறோம். அந்த பணம் இல்லைனா என்னால் ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிடலாம். ஸோ அதனால் ஒரு விஷயம் வந்து தடைப்படுது. அப்போ இங்கே வந்து இது ஒரு தேவையாக மாறுது. ஓகேவா? அப்போ எப்படி இதை சொல்லலாம்? ஹீ நீட்ஸ் எ ஃபேவர் ஃப்ரம் யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் தனியாக இருக்க விரும்புகிறான். இப்போது அவன் விரும்புகிறான்னா ஹீ வாண்ட்ஸ். ஓகேவா? எதுக்கு? இருக்க, தனியாக இருக்க. அப்போ ஹீ வாண்ட்ஸ் டு பி அலோன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஈஸி தான், இது ஒன்றும் இல்லை. நம்ம சொல்லலாம் ஹீ வாண்ட்ஸ் டு பி அலோன். இருக்கிறது வந்து பி, எப்படி அலோன். ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு பி அலோன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, அவன் தனியாக இருக்க வேண்டும். அவனுக்கு தனிமை வேணும், தனிமை தேவை அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? ஹீ நீட்ஸ் டு பி அலோன். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் அது வந்து அவசியம் இல்லை, ஜஸ்ட் வந்து இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு பி அலோன், அவனுக்கு தனியாக இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செகண்ட் சென்டென்ஸில் அவன் கண்டிப்பாக வந்து தனியாக தான் இருக்கணும். இப்போது அவனுக்கு வந்து தனிமை வந்து தேவை அப்படின்னு சொல்கிறப்போ ஹீ நீட்ஸ் டு பி அலோன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்களா? அதாவது ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம்ல, ஐ வாண்ட் எ கார், ஐ நீட் எ கார். ஸோ அது வந்து ஒன்று வந்து ஆசைக்காக சொல்கிற மாதிரி இருக்கணும், இன்னொன்று வந்து தேவையை குறிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.